கேட்டியா? அதெல்லாம் எப்பயோ ஆர்டர் பண்ணி ஃபுட்டே வந்துருச்சு. ஐயோ சாரி, கேட்க மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் எப்படி போச்சு? அதெல்லாம் நல்லா தாங்க போச்சு. ஆனா இந்த ஆரம்பத்திலேயே அமைதியா இருந்துட்டு அப்புறமா நம்ம யாருன்னு காட்டுவோன்றதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால முத நாளே செம்ம பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணிட்டேன். நான் ஏதோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான மேனேஜர்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் கஷ்டம்தான், பார்த்து மெயின்டைன் பண்ணு. இது வேற காலையில இருந்து டொயின் மெசேஜ் வந்துட்டே இருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம் முதல்ல டிலீட் பண்ணு. ஏன்? இன்னைக்கு காலைல அப்படிதான் ரீல்ஸ் பார்க்க உட்காந்தனா 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. இதுக்கே எப்படின்னா, எங்க ஆபீஸ்லலாம் வேலை பாக்குற கேப்ல போன் நோண்ட மாட்டாங்க. போன் நோண்டுற கேப்ல தான் வேலையே பார்ப்பானுங்க. இதுல ஒன்றும் பெருமை இல்லைங்க. சரி, நம்ம ஏன் ரொம்ப நேரமா இங்கேயே உட்காந்துட்டு இருக்கோம்? கிளம்பலாம்ல? இரு சொல்றேன். அங்க ஆப்போசிட்ல ஒருத்தன் ரொம்ப நேரமா நின்னுட்டு இங்கே பாத்துட்டு இருக்கான் பாரு. எங்க? ஏய், அவ்வளவு வேகமா திரும்ப கூடாது, கேஷுவலா திரும்ப. ஆமாங்க, நம்மளதான் பாத்துட்டு இருக்கான். நம்மள இல்ல, என்ன. உங்களுக்கு அவன தெரியுமா? தெரியாது, ஆனா ஒரு வாரமா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் என்னன்னு போய் கேட்டு வரட்டுமா? ஏய் இரு, நானே போய் கேக்குறேன். போங்க, நீங்களே போய் கேட்டு வாங்க, போங்க. என்ன சண்டை போடுற மாதிரி போயிட்டு சமாதானமா பேசிட்டு இருக்காங்க? உங்க பர்சனல் தான் இருந்தாலும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்களே, என்ன பேசிட்டு இருந்தீங்க? அதுவா, அந்த பையனை லவ் பண்றானாமா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அவசியம் சொல்லணுமா? சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, இல்லனா பரவாயில்ல. சொல்றேன். இங்க பாருங்க ப்ரோ, நான் வாழ்க்கையில வாங்கின முதல் செருப்படியே காயம் ஆறாம ரணமா இருக்கு. அதனால நமக்கு இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது ப்ரோ. நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். என் இன்ஸ்டா ஐடி வேணுமா? கொடுங்களேன். கொடுங்க ப்ரோ. இந்தாங்க ப்ரோ. இதெல்லாம் ஓகேங்க, அந்த ப்ரோ மட்டும் வேண்டாமே, மனசு வலிக்குது. அப்படியா? சரிடா, ஓகேடா, நாளைக்கு பாப்போம் மச்சான். பாய். ஓகே, பாய்.